அல்லால இளைய நாயகர் என்பவர் இந்த பகுதியினுடைய குறுநில மன்னர். பரமத்தியை கோட்டை கட்டி விவசாயத்தை முன்னெடுத்து முதலில் கர்நாடக அரசை எதிர்த்து காவேரியின் குறுக்கே அணை கட்டி வாய்க்காலை வெட்டி இந்த பகுதியில் உள்ள சுமார் 6000 ஏக்கருக்கு பாசன வசதியை செய்து கொடுத்தவர். மிகவும் வீரம் மிக்கவர். திப்பு சுல்தானை எதிர்த்து போராடி மிகப்பெரிய வெற்றியை கண்டவர். பெரிய மாமன்னர். இந்த பகுதியிலேயே விவசாயத்திற்கும் மற்றும் ஒற்றுமைக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மன்னர் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு முறை இங்கு வந்து கொள்ளையடித்து கொண்டு போன செல்வங்களை திருப்பி அந்த செல்வத்தின் மூலம் திருச்செங்கோடு மலையிலே நாகர்கோயிலை கட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக விட்டவர். அப்படிப்பட்ட பெரும் மாமன்னருக்கு சென்ற ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கோரிக்கை வைத்து அவர்கள் மூலம் இந்த சிலை ஏற்பாடு செய்து இந்த வருடம், சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடம் திமுக ஆட்சியிலே இந்த சிலை திறக்கப்பட்டு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதி மக்களுக்காக நீர் மேலாண்மையை பெருமைப்படுத்துவதற்காக இந்த விழா, அரசு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்ற வருடத்தை விட இந்த ஆண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக அரசு நிர்வாகம் நல்ல முறையிலே எங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது. இந்த அல்லால இளைய நாயகருடைய சிலையை பொதுமக்கள் பார்வைக்காக, அவர்களுடைய வழிபாட்டிற்காக எப்பொழுதும் திறந்து வைத்திருப்பது என்பதுதான் இன்றைய நிலையில் நாங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் இதைவிட மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த விழாவினை நிச்சயமாக அரசு செய்யும் என நம்புகிறோம். அவ்வாறு செய்யும் போது இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து இவ்விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்த உதவி புரிவோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.